இணைந்து நடத்துகின்ற பொன்னகை இலக்கிய விருதுகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமையும் பெருமிதமும் அடைகின்றேன். இன்றைக்கு பொன்னகை இலக்கிய சட்டத்தில் தொடங்கி அமைப்பில் தொடங்கி பொள்ளாச்சி இலக்கிய வட்டமாக வளர்ந்து தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தகுந்த ஒரு இலக்கிய இயக்கமாக இது மாறியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இளம் எழுத்தாளர்கள், புதிதாக நூல்கள் வெளியிடுகிறவர்கள் எல்லாம் எங்கே தங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதோ இல்லையோ பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அனைவரையும் அழைத்து சிறப்பிக்கும், அதற்கும் மேலாக விருதும் வழங்கும் என்ற வரலாற்றை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிதிலும் பெரிது கேள் என்று சொன்ன மகாகவியுடைய இலக்கை கேட்பினும் பெரிது கேள் என்று அடுத்த தலைமுறை திருத்தி இருக்கிறது. எனவே உயர்விலும் உயர்வாக செய்யப்படுகின்ற இலக்கிய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் பொன்னகை இலக்கிய அமைப்பு செயல்படுகிறது. இதற்கு அடித்தளமாக அவர்களும் மற்ற நண்பர்களும் துணையாக இருந்து இந்த விருதுகளை கடந்த 6-7 ஆண்டுகளாக வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு எழுத்துலகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழியினுடைய ஒரு மாபெரும் கருவியாக இருந்த போதிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் அழியாத அமரத்தன்மை இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களும் உலகத்தின் மனிதகுல மூதாதையர்களும் சொன்ன வாக்கியங்களை என்றைக்கும் நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அதிசய சாதனை இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் கூட இந்த உலகிலே இருந்திருக்கிறார். அண்மையில் நான் படித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். நம்முடைய நாட்டில் இப்பொழுது தேசிய கீதம், தேசிய பாடல் என்ற விவாதங்கள் எல்லாம் எழுந்திருப்பதை பார்க்கிறோம். ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகணமன நம்முடைய தேசிய கீதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் தேசிய கீதத்தை முடிவு செய்வதற்காக முயன்ற நம்முடைய பெரியவர்கள், ஜவஹர்லால் நேருக்களான பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற காலத்தில் வந்தே மாதரம் பங்கிம் சந்திரருடைய வந்தே மாதர கீதத்தையும் தேசிய கீதமாக அமைக்க வேண்டும் என்று ஒரு சாரார் வற்புறுத்தினார். வேடிக்கை என்னவென்றால் ரெண்டுமே வங்காள மொழியிலே எழுதப்பட்டதுதான். வேற மொழியை பற்றி அந்த காலத்தில் யாருக்கும் அக்கறை இருக்கவில்லை. தமிழ் மொழியில் இருந்தோ அல்லது தென்னிந்திய மொழிகளில் இருந்தோ இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்க வடக்கும் தெற்கும் இணைய வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில அந்த சிந்தனை கூட அந்த காலத்தில் வரவில்லை. 2 வங்காளிகளுடைய பாடல்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். வந்தே மாதர கீதமானது பங்கிம் சந்திரரால் தன்னுடைய நாவலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல். அந்த பாடல் தேசத்தை ஒரு தாயாக சித்தரித்து எழுதப்பட்ட பாடல். அந்த தாயாக சித்தரித்து எழுதப்பட்ட பாடலை பற்றிய கருத்து வேறுபாடு
இந்தியாவில் எழுந்தது, அன்றைக்கே எழுந்தது. அதனுடைய காரணம் என்னவென்றால், இந்திய நாட்டில் பல மதங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான கோட்பாடு இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று பேசுகிற இஸ்லாமிய சமயம் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்குவது சரி என்று கருதாது. ஆகவே தேசத்தை அன்னையாக ஒரு கடவுளாக சித்தரிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதில் இருக்கிற தேசபக்தி என்ற அடிப்படையை அவர்கள் ஆதரித்தாலும் தேசத்தை ஒரு தெய்வமாக உருவகம் செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே அவர்களுடைய எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருந்த காரணத்தினால் ஜனகண மன பாடலை தேசிய கீதமாகவும், பங்கிம் சந்திரனுடைய பாடல்களில் சில வரிகளை நீக்கிவிட்டு மீதி வரிகளை அதனுடைய சிறப்பு கருதிய தேசிய பாடலாகவும் தேர்ந்தெடுத்தார். இது சரித்திரத்தில் உறங்கி போன ஒரு செய்தி. அதை யாரும் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு இஸ்லாமியர்கள் எதிர்த்தார்கள் என்றால் நாம் அதை மறுபடியும் கொண்டுட்டு வருவதுதான் நல்லது என்று இன்றைய அரசு கருதியது. அதனால் அவர்கள் திடீரென்று வந்தே மாத்திரத்தை கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு பதவியேற்பு விழாவில் கூட அதை முதல்ல பாட வச்சு சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லோருக்கும் ஏற்கும்படியான ஒன்று இருக்கும்போது கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் திணிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இலங்கையிலும் ஏற்பட்டது. இலங்கைக்கு தேசிய கீதம் தந்தவர் ஆனந்த சமரகோன் என்பவர் தான் இலங்கைக்கு தேசிய கீதத்தை அளித்தவர். நமோ மாதா மாதா என்று தொடங்குகிற இலங்கையின் தேசிய கீதத்தை எழுதியவர் ஆனந்த சமரகோன். ஒரு கிறிஸ்தவர், பிறகு புத்த மதத்தில் சேர்ந்தவர். அதற்கு புத்த மதத்தில் சேர்ந்த பிறகு கிறிஸ்தவ பெயர்களை நீக்கி ஆனந்த என்ற பெயரை சேர்த்துக் கொண்டார். ஆனந்த சமரகோன். அதில் பல சிறப்புகள் இருக்கின்றன. அதுக்காகத்தான் அந்த செய்தியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாட்டின் தேசிய கீதத்தை எழுதியவர் இரண்டு நாட்டின் தேசிய கீதங்களையும் எழுதியவர் ஆனார் ரவீந்திரநாத் தாகூர். பங்களாதேஷுக்கும் அவருடைய பாடல் தான் தேசிய கீதம், இந்தியாவுக்கும் அவருடைய பாடல் தான் தேசிய கீதம். அது மட்டுமல்ல, ரவீந்திரநாத் தாகூருடைய சிறப்பு இன்னொரு தேசிய கீதம் எழுதியவரையும் தன் சீடராக கொண்டிருந்தார். சாந்திநிகேதனத்தில் அவருடைய சீடராக இருந்தவர் இந்த ஆனந்த சமரகோன். ரவீந்திரநாத் தாகூர் ரெண்டு நாடுகளினுடைய தேசிய கீதத்தின் தந்தை என்றால், இன்னொரு நாட்டினுடைய தேசிய கீதத்தை உருவாக்கியவருடைய குருவாகவும் இருந்தார். அங்கே இந்தியாவிலிருந்து சென்ற பிறகு ஒரு நாள் விமானத்தில் கொழும்புவில் இறங்குவதற்காக போய்கொண்டிருந்த ஆனந்த சமரகோன் அங்கிருந்து அந்த இலங்கையினுடைய வடிவத்தை பார்த்தபோது அவருடைய மனதிலே தோன்றிய வரிகள் தான் நமோ மாதா என்ற தேசிய கீதத்தின் முதல் வரி. அப்படித்தான் கருது. இப்ப இலங்கைக்கு ஒரு தேசிய கீதம் வேண்டும் என்பதற்காக ஒரு போட்டியை ஏற்படுத்தினார்கள். பல பேர் அதற்கு எழுதினார்கள். அதிலே இந்த பாடல், இந்த சமரகோனுடைய பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கு அவர்களிடமிருந்து உரிமையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட தொகை 2500 ரூபாய். தேசிய கீதத்தினுடைய விலை 2500 ரூபாய் கொடுத்து அவரிடத்தில் வாங்கி, இனிமேல் இது எங்களுக்குரியது, நாட்டுக்குரியது என்று சொல்லிவிட்டார். 1951 அது தேசிய கீதமாக இசைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பல அரசுகள் மாறி மாறி வந்தன. அதுல பண்டாரநாயகனுடைய மனைவி அவர் பிரதமராக இருந்த காலத்தில் நாட்டில் நிறைய சிக்கல்கள் எடுத்தன.
உள்நாட்டு போர் எழுந்தது. அதில் யாரோ ஒரு இப்போ ஜோதிடர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கிற காலம் அல்லவா. ஆகவே அப்படியே ஒருத்தர் போய் பண்டார நாயகனுடைய பிரதமர் பண்டார நாயகத்தில் சொன்னார், நம்ம நாட்டில் இருக்கிற சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த தேச கேள்வி தான். இது நமோ மாதா மாதா என்று தொடங்குகிறது. அதாவது அந்த பாடல்களுடைய இலக்கணப்படி அது லகு என்ற அச்சரத்தை தொடங்குகிறது. அது குரு என்ற அச்சரத்தை தொடங்குவது தான் சம்ஸ்கிருத இலக்கணப்படி சரியா இருக்கும். அதனால அந்த முதல் வரியை கொஞ்சம் திருத்தம் பண்ணிடலாம். எழுதுன ஒரு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் மொத்தமாக கடைசி எழுத்து வரைக்கும் அதை விற்பனை செய்து விட்டார். ஆகவே அவரிடத்திலே இதை திருத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் யாரும் கேட்கவில்லை. கேட்காமல் அதை ஸ்ரீலங்க மாதா மாதான்னு திருத்தினார். ஸ்ரீலங்க மாதா மாதா என்று திருத்தி விட்டார். 1961 இந்த திருத்தம் அரங்கேற்றப்பட்டு அது ஒலிக்கலாயிற்று. இதை கேட்ட உடனே ஆனந்த சமரகோன் ஒரு நாள் இந்த மாற்றப்பட்ட தேசிய கீதத்தை கேட்டுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய தமையனாருடைய வீட்டுக்கு வந்தார். வருகிற பொழுதே சொல்லிக் கொண்டு வந்தார், என்னுடைய தலையை வெட்டிவிட்டார்கள், என்னுடைய தலையை வெட்டிவிட்டார்கள் என்று கூக்குரலிட்டு கொண்டு வந்தார். அந்த பாடலினுடைய திருத்தத்தை அவர் ஏற்கவில்லை அல்லது தன்னிடம் கேட்கவில்லை என்ற காரணத்தினால், அந்த தன்னுடைய வரியை மாற்றிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் 1962 அப்பொழுதிருந்த டெட்லி சேனநாயகா என்ற பிரதமருக்கு தன்னுடைய கண்டனத்தை ஒரு கடிதமாக எழுதி வைத்துவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். தன்னுடைய எழுத்தின் மீது அவருக்கு இருந்த காதல் ஒரு வரியை கூட மாற்றுவதற்கு தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு எழுத்தின் மீது காதல் கொண்டவர்கள் என்பதுதான். அப்படி எழுத்து என்பது உயிர் என்பதனால் தான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எத்தனையோ உவமைகளை சொல்லிய பிறகு மாற்ற முடியாத ஒரு உவமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். வள்ளுவர் காதலின் சிறப்பை பேசுகிற பொழுது உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எப்படி நட்பு என்று குறிப்பிட்டார். அவளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய காதல் எத்தகையது என்றால் உடம்புக்கும் உயிருக்கும் இருப்பது போன்றது. அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, அப்படிப்பட்டது என்று சொன்னார். அதனால்தான் பாரதிதாசனம் 1000 உவமைகளை சொல்லி தமிழுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எங்களுடைய வீரத்திற்கு பாலாக இருக்கிறது, வேலாக இருக்கிறதெல்லாம் பாடிவிட்டு கடைசியில் தமிழர்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். இன்றைக்கு விருது பெறுகிற எழுத்தாளர்கள் நம்முடைய அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற எழுத்தாளர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் இப்படி தங்கள் ஒவ்வொருவருடைய எழுத்தையும் சமரகோன் எப்படி தன்னுடைய வரிகளை நேசித்தாரோ அப்படி நேசிக்க வேண்டும். அதை அந்த தங்களுடைய வரிகளை நேசித்தால் மற்றவர்களும் அதை நேசிப்பார்கள் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான வரிகளை எழுத வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் இங்கே பரிசு பெறுகிறார்கள். பெறுகிறவர்களே முதல் முறையான கவிதை தொகுப்பிற்கு சிறந்த இலக்கிய விருது பெறுகிறார். நீ என் பரமபதம் என்ற கவிதை நூலை முதலாக தொகுத்து தந்திருக்கிற கவிஞன் ஸ்ரீவாரி மஞ்சு அவர்கள். அதே போல முதலாக முதல் தொகுப்பிற்காக புன்னகை இலக்கிய விருது பெறும் கவிதை நூல் இப்பொழுதும் அங்குதான் இருக்கிறேன் கவிஞர் கார்த்திக் பிரகாசம் பார்க்கிற பொழுது எனக்கு எல்லாம் நெடுஞ்செழியினுடைய ஞாபகம் வருகிறது. சின்ன வயதில் நெடுஞ்செழியை தான் எடுத்தார். கண்ணன் கரையில் என்ற காணியோடு இடந்தாடி எல்லா நெடுஞ்செழியன் என்று அவரை குறிப்பிட்டு சொல்லுவார். இன்னொரு நெடுஞ்செழியனாக நம்முடைய கார்த்திக் பிரகாசம் உயர்வர்கள் என்று வாழ்த்துகின்றேன். அதன் பிறகு சிறந்த கவிதை நூலுக்கான பரிசு
உஸ்வானம் என் சிறகு என்ற கவிஞர்னா ராஜசேகர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுபோல சிறந்த படைப்பிலக்கியத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நாவல் புதுநாவல் எழுத்தாளர் மித்ரா பரணி அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. ஆண்டின் சிறந்த படைப்புக்குரிய விருது ஆதர்ஷ் ஆதித்யா என்பவருக்கு வழங்கப்படுகிறது. மிகச்சிறந்த இலக்கிய படைப்பைக்காக அவருக்கு அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை அனைவருக்குமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு சிறப்பு, இந்த விழாவில் இன்னொரு சிறப்பு, சிறந்த படைப்பாளுமை விருது என்று மூத்த எழுத்தாளர்கள் பலர் கௌரவிக்கப்படுகிறார்கள். எழுத்தாளர் ரவி மாமன், எழுத்தாளர் சண்முகம், KM சண்முகம், நா மயிலவன், க நாச்சிமுத்து, KP ராமலிங்கம், இன்பரசு, லோகமூர்த்தி அவர்கள், மூத்த கவிஞர் லோகமூர்த்தி அவர்கள், அருணாசலம், மாணிக்கம் ஆகியோர் படைப்பாளர்களின் சிறப்பாக விருது வருகிறார்கள். சிறந்த சமூக பற்றாளர்களாக ராமலிங்கம் முதல் ஜெகன்மோகன் வகையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பலர் சிறந்த சமூக பற்றாளர் விருது வருகிறார்கள். இந்த விருது வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி நான் விரிவாக பேச முடியும், ஆனால் பேச முடியாது. என்னுடைய கவர்ச்சி காரணமாக பேச முடியாது. அவர்கள் நூல்களையும் நான் படிக்கவில்லை. ஆனால் புன்னகை இலக்கிய விருது என்ற தரமுள்ள விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதே அவர்களுடைய எழுத்தாளருக்கு சான்றாக இருக்கிறது. அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுடைய எழுத்தினால் சமூகத்தை உயர்த்துங்கள், ஏழை மனிதனுக்கு உதவுங்கள், என்றென்றும் தமிழுக்கு ஒரு அணியாக இருக்கக்கூடிய படைப்புகளை தாருங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பு அளித்த புன்னகை இலக்கிய அமைப்புக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அழைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய இருப்பை காப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் காளிதாஸ் அவர் சொல்லாமல் விட்டதே என்று குற்றம். ஆகையால் அவருக்கு அண்மையிலே அவர் பேசிய ஒரு உரையை நான் கேட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தனி சிறப்புகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் பேசினார்கள். அத்தகைய பெரும் பேச்சு மாத்திரமல்ல, செயல்பாடுகளிலும் சிறந்தவராக விளங்கக்கூடியவர் காளிதாஸ். அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். புன்னகை இலக்கிய விருது இலக்கிய இதழுக்கும் வழங்கப்படுகிறது. அதுலேயும் இந்த இலக்கிய இதழ் இருக்கிறது, இது பார்த்த மாத்திரத்திலே நம்மை அச்சுறுத்தும் கம்பீரமான தலைப்பு, தினவு என்ற தலைப்பில் அமைந்திருப்பது. தினவு என்றால் காங்கேயம் காளை தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு தலைப்பிலே அந்த பத்திரிகை வெளிவருகிறது. அந்த பத்திரிகை முயற்சித்து பார்ப்போம் என்று தொடங்கி இன்று வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கும் என்னுடைய தினவு என்ற தலைப்புக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஊசியினுடைய கூர்மைக்கு அதனுடைய தோற்றமாக காரணமாக இருக்கிறது. அது மாதிரி வல்லமையுடைய ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.